வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி ஹிந்தியில் பிராத்மிக் எக்ஸாமுக்கு வர சிலபஸில் லெசன் 9 வந்து பார்ப்போம். இது வந்து பார்ட் நவ்னா வந்து நயன் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கா கே கி. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ராம்ஸ் பென்சில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்பாஸ்டர் எஸ் போட்டு உடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இந்த லெசனு. அதை நம்ம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதாவது வந்து நம்மளோட சின்னவங்களாக இருக்காது என்ன சொல்லுவோம், இது வந்து அவனுடைய புக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ சின்னவங்களாக இருக்கும்போது கா யூஸ் பண்ணுவோம். இந்த கா வந்து யூஸ் பண்ணுவோம். மேஸ்குலைன் ஜெண்டர் சிங்குலர். அப்போ வந்து கா, அதாவது ஆண் பால் ஒருமைக்கு கா யூஸ் பண்ணுவோம். ஆண் பால் பன்மை. அப்புறம் வந்து அவங்கள மரியாதை கொடுத்து சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து சாரோட புக்கு, சாரோட பேகு, அப்புறம் இது வந்து டீச்சரோடது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். மரியாதை கொடுக்கும் போதும் பலரை பற்றி குறிப்பிடும் போதும் நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். கீங்கிறது வந்து ஃபெமனைனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது கேர்ள் சிறுமியாக இருந்தாலும் கீ தான், அவங்கள மரியாதை கொடுக்கறதுனாலும் கீ தான், பலரை குறிப்பிடும் போதும் நம்ம வந்து இங்கே கீ தான் யூஸ் பண்ணுவோம். மேஸ்குலைன் ஜெண்டருக்கு 2 கா கே ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சின்னவங்களை குறிப்பிடும் போது, மரியாதை கொடுத்து சொல்லும் போதும் பலரை குறிப்பிடும் போதும் கே. ஃபெமினைன் ஜெண்டர் யூஸ் பண்ணும்போது, கேர்ளை பற்றி சொல்லும் போது, பெண்களை பற்றி சொல்லும் போது கீ. சிங்குலராக இருந்தாலும் சரி, பலரை குறிப்பிடறதா இருந்தாலும் சரி, மரியாதை கொடுக்கும் போதும் கீ தான். இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வாங்க எக்ஸசைஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ராம் கா பாயி பரத் ஹே. ராம் அப்படிங்கிறது வந்து ஒரு நேமு. ராம் கா, ராமுடைய, பாயின்னா வந்து பிரதர் பரத். ராமோட தம்பி வந்து பரத். ராம் கே பாயி பரத் और லக்ஷ்மண் ஹே. ராமுடைய தம்பி, இங்கே வந்து பலரை பற்றி குறிப்பிட்றாங்க. ராம் பரத்தையும் லக்ஷ்மண் 2 பேரை பற்றி குறிப்பிட்றதுனால இங்கே வந்து கே யூஸ் பண்ணுறாங்க. ராம் கே பாயி பரத் और பரத் மற்றும் லக்ஷ்மண் ஹே. ராம் கே பிதா, ராமுடைய அப்பாங்கிறதுனால கே மரியாதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறாங்க இல்லைங்களா. ராம் கே பிதா தசரத் ஹே. தசரதன் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து தசரத். இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். இஷ் த ச ர, இது வந்து த, தசரத். ராம் கே ஹாத் மே தனுஷ் ஹே. ராமுடைய கையில், ஹாத்துங்கிறது வந்து கையில், தனுஷ் வில் இருக்கிறது. ராம் கி பத்னி பா, இது வந்து இத்து, ஹாஃப் லெட்டர் இத்து. இது வந்து நீ ஈ மாத்ரா, நான் ஈ மாத்ரா, பத்னி. சீதா ஹே, ராமுடைய பத்னி, கேர்ளை பற்றி குறிப்பிடுறாங்க. அதனால இங்கே வந்து கீ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபெமினைன் ஜெண்டருக்கு கீ தான் யூஸ் பண்ணுவோம். ராம் கி பத்னி சீதா ஹே. ஃபர்ஸ்ட்லேருந்து ராம் கா பாயி பரத் ஹே. ராமுடைய தம்பி வந்து சகோதரர் வந்து பரத். ராம் கே பாயி பரத் और லக்ஷ்மண் ஹே. இங்கே வந்து 2 பேரை பலரை பற்றி குறிப்பிடுறாங்க, அதனால ஹே கே போடுறாங்க. பலரை பற்றி குறிப்பிட்டால் நம்ம வந்து இங்கே வந்து ஹேன் அதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ராம் கே பிதா தசரத் ஹே, மரியாதை கொடுக்கும் போதும் கே போடுவோம். இங்கே வந்து ஹேன் இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ராம் கி ஹாத் மே தனுஷ் ஹே, ராமுடைய கையில் தனுஷ் இருக்கிறது. தனுஷ்னா வந்து வில்லு. ராம் கி பத்னி சீதா ஹே, ராமுடைய கேர்ள், அதாவது ராமுடைய ஒய்ஃப், கேர்ளை பற்றி குறிப்பிடுறாங்க. அதனால இங்கே வந்து நம்ம கீ போடுறோம். அடுத்தது யஹ் ஷேகர் கா கர் ஹே. யஹ்னா வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது ஷேகருடைய, ஷேகர் கா கர் ஹே, கர்னா வந்து வீடு. ஷேகர் கா கர் படா ஹே, ஷேகருடைய வீடு படானா வந்து பெருசு. ஷேகர் கா கர் சாகர் மே ஹே. சாகர் அப்படின்னா வந்து நகரம், சிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த ஷேகர் கா கர் வந்து சிட்டியில் இருக்கு. யஹ் ஷேகர் கா ஸ்கூல் ஹே. யஹ் இது வந்து ஷேகருடைய ஸ்கூலு. ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே. ஷேகருடைய ஸ்கூல் வந்து
இந்திரா நகரில் இருக்கிறது. यह शेखर का घर है. शेखर का घर बड़ा है. शेखर का घर शहर में है. यह शेखर का स्कूल है. शेखर का स्कूल इंदिरा नगर में है. नेक्स्ट पैराग्राफ. रमेश शेखर का भाई है. रमेश வந்து சேகருடைய பிரதர். பாயினா பிரதர்னு பார்த்துருந்தோம். ரமேஷ் சேகருடைய பிரதர் சகோதரர். ரமேஷ் சேகர் கா சோட்டா பாயி ஹே. சோட்டா அப்படின்னா வந்து சின்ன அப்படின்னு அர்த்தம். சோட்டானா சின்ன, யங்கர் அப்படின்னு அர்த்தம். ரமேஷ் வந்து சேகருடைய சின்ன தம்பி. சுரேஷ் சேகர் கா படா பாயி ஹே. சுரேஷ் வந்து சேகருடைய படா பாயி. பாயினா சகோதரர், படானா பெரியவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரமேஷ் வந்து சேகருடைய தம்பி, சுரேஷ் வந்து சேகருடைய அண்ணன். படானா பெரிய சகோதரர். ரமேஷ் और शेखर सुरेश के छोटे भाई हैं. இங்கே வந்து ரமேஷ் மற்றும் சேகர் வந்து சுரேஷோட சின்ன தம்பிகள். சோட்டே அப்படின்னா வந்து சின்ன தம்பிகள்னு குறிப்பிடுறாங்க. இங்கே 2 பேர்த்த பற்றி குறிப்பிடுறதுனால நம்ம இங்கே வந்து சோட்டே அப்படின்னு சொல்கிறோம். சிங்குலராக இருந்தால் சோட்டா அப்படின்னு சொல்லுவோம். பலரை பற்றி குறிப்பிடுறதுனால சோட்டே அப்படின்னு சொல்கிறோம். தேக்கோ அங்கே பாரு. சேகர் கே பிதா ஆத்தே ஹே. சேகருடைய அப்பா வராங்க. ஆத்தே அப்படின்னா வராங்க. சேகர் கே அத்தியாபக்னா வந்து ஆசிரியர். அத்தியாபக் பி ஆத்தே ஹே. சேகருடைய டீச்சரும் வராங்க. रमेश और शेखर सुरेश के छोटे भाई हैं. देखो शेखर के पिता आते हैं. शेखर के अध्यापक भी आते हैं. नेक्स्ट पैराग्राफ. उमा शेखर की बहन है. बहन அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம பாயினா சகோதரர்னு பார்த்தோம். பஹன்னா வந்து சகோதரி, சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். உமா சேகர் கி பஹன் ஹே. இப்போ இங்கே வந்து கேர்ளை பற்றி குறிப்பிடுறாங்க. அதனால இங்கே நம்ம வந்து கீ யூஸ் பண்ணுறோம். உமா வந்து சேகருடைய சகோதரி. உமா சேகர் கி சோட்டி பஹன் ஹே. இங்கே வந்து கேர்ளை பற்றி குறிப்பிடுறதுனால இப்போ நம்ம பசங்களை வந்து பார்த்தோம் பாருங்கள். சோட்டே அப்படின்னு ஏ மாத்திரா போட்டு, இது வந்து ஏ மாத்திரா போட்டு சொல்கிறோம். இதே வந்து கேர்ளை பற்றி குறிப்பிடுறாங்க. அதனால நம்ம வந்து சோட்டி பகன் ஹே. உமா வந்து சேகருடைய சின்ன தங்கச்சி. கமலா சேகர் கி படா பகன் ஹே. படி பகன் ஹே. यह ஸ்கூல் கா பாக் ஹே. பாக் அப்படின்னா வந்து கார்டன். இது ஸ்கூலுடைய கார்டன். யஹ்னா வந்து திஸ். ஸ்கூல் கா பாக் படா ஹே. ஸ்கூலுடைய கார்டன். படானா பெருசு. பாக் மே கோன் ஹே. கார்டனில் யார் இருக்கா? பாக் மே ஸ்கூல் கே லட்கே ஹே. பாகில் ஸ்கூலில் உள்ள கிட்ஸ் எல்லாம், சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. கார்டனில் ஸ்கூலில் உள்ள கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பலரை பற்றி சொல்கிறாங்க. அதனால கே இங்கே வந்து ஹே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து லட்கே பலரை பற்றி குறிப்பிடுறதுனால லட்கே. இதுதான் இந்த இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கா எங்கே யூஸ் பண்ணுறோம், கே எங்கே யூஸ் பண்ணுறோம், கீ எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. கீ வந்து இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். கீ வந்து ஃபெமினைன் ஜெண்டர், அதாவது பெண்களை பற்றி பெண்பாலை குறிப்பிடும் போது சிங்குலராக இருந்தாலும் சரி பலராக இருந்தாலும் சரி ரெஸ்பெக்ட் கொடுக்கும் போதும் நம்ம வந்து கீ தான் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து கா நம்மளோட சின்னவங்களாக இருக்கிறவங்கள, சிறுவர்களை, ஆண் பால் வந்து ஒருத்தவங்களை ஒருமையில் சொல்லும் போது நம்ம வந்து கா யூஸ் பண்ணுவோம். கே வந்து பலரை பற்றி குறிப்பிடும் போதும் மரியாதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்கள வந்து கூப்பிடும் போது நம்ம வந்து கே வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து சப்தார்த்தில் படானா பிக் பெரிய,
சாகர்னா வந்து சிட்டி நகரம், சோட்டா ஸ்மால் சிறிய, பஹன் சிஸ்டர் சகோதரி, பாக்னா வந்து கார்டன், பேட்னா வந்து ட்ரீ மரம். இங்கே இப்போ இந்த லெசனில் பார்க்கல, இனி வர லெசனில் வந்து இது பார்ப்போம். பேட்னா வந்து மரம். உம்சானா வந்து உயரமான ஹை. அடுத்தது வந்து அபியாஸ். அபியாஸ்னா வந்து எக்ஸசைஸ். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஆன்சர் இன் ஒன் லைன், ஒரு வாக்கியத்தில் விடையளி. ஷேகர் கா கர் கஹா ஹே, ஷேகருடைய வீடு எங்கே இருக்கு? கஹா எங்கே இருக்கு? ஷேகர் கா கர் ஷாகர் மே ஹே, ஷேகருடைய வீடு நகரத்தில் இருக்கிறது. ஷாகர் மே அப்படின்னா நகரத்தில் இருக்கிறது. ஷேகர் கா ஸ்கூல் கஹா ஹே, ஷேகருடைய ஸ்கூல் எங்கே இருக்குது? ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மே ஹே, இந்திரா நகரில் இருக்கிறது ஷேகருடைய ஸ்கூல். அடுத்தது பாக் மே கோன் ஹே, கார்டனில் யார் இருக்காங்க? பாக் மே ஸ்கூல் கே லட்கே ஹே, பாகில் ஸ்கூலில் உள்ள ஸ்கூல் கிட்ஸ்லாம் இருக்காங்க. கார்டனில் ஸ்கூல் கிட்ஸ்லாம் இருக்காங்க. இதுதான் இந்த லெசன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.